வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 3 பிரெட் ஸ்லைஸ் தான் செய்ய போகிறேன், அதனால் அதுக்கு ஒரு முட்டை போதும். இதை உடைச்சி ஒரு அகலமான ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டை டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். இந்த பட்டைப்பொடியெலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டையில் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து 2 பக்கமும் நல்லா லைட்டாக அப்படி டிப் பண்ணிக்கணும். ப்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகணும், பட் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. டக்குன்னு 2 சைடும் கோட் பண்ணி இந்த பட்டர் நல்லா உருகுனதும் அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வு கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு ஒரு நிமிஷம் பக்கம் இது இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போடலாம். ஓரளவுக்கு திக்கான ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த டோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னான ப்ரெட்டுனா அப்படி நம்ம முட்டையில் முக்கி எடுக்கும் போதே பிஞ்சு போயிடும். இப்போ இந்த சைடும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் இருந்ததுன்னா ரெடி ஆயிரும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குது, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம அந்த முட்டை கலவையில் முக்கி எடுத்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 ஸ்லைஸ் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திக்கான ஸ்லைஸ் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக 2 சைடுமே வெண்ணெயை தடவிக்கணும். வெண்ணெயை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைஸ்லேயுமே 2 பக்கமும் நல்லா வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகனட் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம வெண்ணெய் தடவி வச்சுருக்கிற ப்ரெட்டை தோசைக்கல் சூடு பண்ணி அது மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தேங்காய் சர்க்கரை இருக்கு இல்லையா, அந்த கலவையை இது மேலே அப்படியே நல்லா 2 பிரெட் ஸ்லைஸ்லையுமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மேலே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன் போல் 2 பிரெட்டு மேலேயுமே அப்படியே பரவலாக அப்படியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரெட்டை எடுத்து இன்னொரு ப்ரெட் மேலே அப்படியே சாண்ட்விச் மாதிரி நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பால். இந்த மாதிரி நம்ம பாலும் வெண்ணையும் கலந்து சேர்க்க இந்த ப்ரெட்டு நல்ல சாஃப்டாக உள்ள நல்லா ஜூஸியாக வரும். அந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பால் சேர்க்கணும். சைட்லேயும் நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ்வை நல்ல மிதமான தீயில வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி கருகி போயிடும். இப்போ ஃபைனலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் தடவிட்டு மீதி உள்ளது எல்லாத்தையும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவி நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வந்து இப்படி பாதியாக 2ஆக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம், இல்லை 4ஆக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துருக்க அந்த சர்க்கரை தேங்காய் எல்லாம் நல்லா அப்படி இலகி நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படி ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது. இது சூடாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. நான் உள்ள பிச்சு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எக்லெஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். முட்டை இல்லாமல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/2 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா இன்னும் கலந்து விட்டுருங்க, ஏன்னா சுகர்லாம் வந்து இதில் கரையணும், அது வரைக்கும் இது நல்லா கலந்துக்கணும். இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கலந்து வச்சுக்கிறத நல்லா கலந்துருங்க, இல்லாட்டி கஸ்டர்ட் பவுடர்லாம் அடியில் போய் தங்கிரும். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நல்லா முக்கி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி முக்கி எடுத்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த பேனில் போட்டுட்டு, உங்களுக்கு சுற்றி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இது திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா 2 பக்கமும் லைட் கோல்டன் ப்ரௌனாக ஆகி டோஸ்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து அந்த ப்ரெட்டை டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பூனை வச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை டிப் பண்ணி போடுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான எக்லெஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸ் ப்ரெட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் திக்கான ஸ்லைஸ் ப்ரெட்டுனா நல்லாயிருக்கும். இதை சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்படி இல்லாட்டி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட இது சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.